தற்போதைய அண்மைச் செய்தி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மழைநீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் அவதியடைந்திருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மழைநீர் சூழ்ந்ததை அடுத்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரை சுற்றி பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அது தொடர்பான அண்மைச் செய்திகளையும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மழைநீரை அப்புறப்படுத்த ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை விரிவாக பதிவு செய்யும். வணக்கம் வினோத். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் சராசரியாக 870 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூர் பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீர் தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்குள் வளாக பகுதிக்குள் புகுந்துள்ளது. இதன் காரணமாக பக்தர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த மழைநீரை அகற்ற கோவில் நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை கனமழை பெய்யும் என்று. ஆனால் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலே ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையுள்ளது மழை பெய்ய துவங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகபட்சமாக காயல்பட்டினம் பகுதியில் 154 சென்டிமீட்டர் மழையும், திருச்செந்தூரில் 145 சென்டிமீட்டர் மழையும் பெய்தது. நேற்று இரவு முதல் திருச்செந்தூர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக கருதப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நேற்று இரவு முதல் பெய்த மழை காரணமாக முருகன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இந்த மழைநீரானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோபுரம் படிக்கட்டு வழி கோவிலுக்கு புகுந்து பிரகாரத்தில் தேங்கியுள்ளது. அதேபோல் கோவில் முன்புறம் உள்ள சண்முக விலாஸ் மண்டபம் வழியாகவும் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்து தேங்கியுள்ளது. இதன் காரணமாக கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். மேலும் கோவிலுக்குள் புகுந்துள்ள மழைநீரை வெளியேற்றும்படி கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த மழை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே உள்ள கடற்கரை பகுதியிலும் கடலில் மண்ணரிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளது. கோவிலில் மழைநீர் புகுந்துள்ளதால் இன்று வியாழக்கிழமை என்பதால் அதிக அளவில் தரிசனம் செய்ய பக்தர்கள் வந்து குவிந்துள்ளனர். இவர்கள் இந்த மழைநீர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பக்தர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.